இருசக்கர வாகனத்தில் வேக வேகமாக வந்த இளைஞரை அப்படியே தூக்கி சென்ற யமன். சாலையை கடக்க முயன்ற முதியவருக்கு இப்படி ஒரு நிலைமையா? புதுச்சேரி கோவிந்த சாலை பகுதியை சேர்ந்த 55 வயதாகக்கூடிய முதியவர் அமலநாதன் அப்படின்றவங்க கடந்த 12ஆம் தேதி அதிகாலை காமராஜர் சாலையிலிருந்து கோவிந்த சாலை சந்திப்புல சைக்கிள்ல சாலையை கடக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அப்ப அதிவேகமா இருசக்கர வாகனத்துல வந்த மனோஜ்குமார் அப்படின்ற இளைஞர் இந்த சைக்கிள்ல மோதினது மட்டும் இல்லாம தானும் தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து பக்கத்துல இருந்தவங்க 2 பேரையும் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. அங்க 2 பேருக்குமே தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்திருக்கு. இதுல மனோஜ்குமாருக்கு கடந்த 3 நாட்களா தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்த நிலையில இளைஞர் பரிதாபமா உயிரிழந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா இப்ப கிழக்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க. சாலையில யாரும் இல்லாததால அதிவேகமா வந்த இளைஞர் கண்ணமைக்கிற நேரத்துல சைக்கிள்ல சாலையை கடக்க முயற்சி பண்ண இந்த முதியவர் மேல மோதினதால 2 பேரும் தூக்கி வீசப்பட்ட தரத்தரன இழுத்து செல்லப்பட்ட காட்சிகள் பலரையுமே பரபரப்புக்குள்ளாக்கிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.